அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்டரிய பத்தி பார்க்க போறோம். இந்தியன் ஹிஸ்டரிய வந்து எங்க படிக்கிறது? எப்படி படிக்கிறது? என்ன படிக்கிறது? இதுதான் இந்த வீடியோவுல ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம். கொஞ்சம் டெப்த்தா இருக்கும். ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு டாபிக் வைஸா இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். பொதுவா எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த பகுதியில கான்சென்ட்ரேஷன் பண்ணா நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்றதுதான் இதனுடைய எய்ம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹிஸ்டரியில இருந்து எவ்வளவு கொஸ்டின் வருது, டைரக்டா இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 7 to 8 கொஸ்டின்ஸ் வரலாம், சம்டைம் 10 கொஸ்டின் கூட வரலாம். அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து எவ்வளவு கொஸ்டின் வரலாம், 7 to 8 கொஸ்டின்ஸ். பிளஸ் தமிழ் கல்ச்சர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வரலாறுகள் எவ்வளவு இருக்கும், அது ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலா ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிஸ்டரி ஓரியன்டாவே வரும். அது தமிழ்நாடு வரலாறு, அப்புறம் தமிழ்நாட்டினுடைய அதாவது இந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வரும் பார்த்தீங்களா, 8வது யூனிட்ல வரும்போது தமிழ் கல்ச்சர் வரும். அப்போ வந்து அதுலயும் வந்து கேள்வி கேட்பது தமிழக வரலாறை பத்தி வரும். பிளஸ் இந்த 3 பகுதியிலுமே இந்த ஹிஸ்டரி வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்கா இருக்கு, இணைந்ததுன்னு பார்க்கணும். இந்த 3 யூனிட்லயுமே வந்து ஹிஸ்டரி பகுதி, நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்சி பகுதி, பிளஸ் தமிழ் கல்ச்சர், இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒன்றோடு இணைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்டரி வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த தமிழோட ஹிஸ்டரியோட சேர்த்து மாடர்ன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுவுமே ஹிஸ்டரி தான். அது தனியா சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. அப்படி முன்னாடிலாம் வந்து ஒன்னா தான் இருக்கும் இந்தியன் ஹிஸ்டரின்றது. இப்போ இந்தியன் ஹிஸ்டரின்றது என்ன பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்ஷியன் இந்தியா, மிடில் இந்தியா, பழைய காலம், இடைக்காலம், அவ்வளவுதான். பண்டைய காலம், இடைக்காலத்தை தான் வந்து இப்ப இந்தியன் ஹிஸ்டரியில சிலபஸா கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ குரூப் டூ ஏக்கு நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து மெயின்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா வரலாறு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் டாபிக்கா வர்றது வந்து என்னன்னா, நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வருது, ரொம்ப முக்கியமான பகுதி. எப்பயுமே வந்து இதுலயும் வந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்தெந்த ஏரியாவில் ட்ரஸ்ட் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், முகல்ஸ், மராத்தாஸ், மராட்டியர்கள், விஜயநகரம், பாமினி கிங்டம், விஜயநகரம் பாமி ராஜ்யத்தினுடைய வரலாறு பகுதி பார்க்க போறோம். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென் இந்திய வரலாறு. இது வந்து ஒரு 3 பகுதியா கொடுத்துருக்குறாங்க. முதல் பகுதியில வந்து நம்ம வந்து ஒன்னு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகால்ஸ், மராத்தாஸ், பாமினி விஜயநகர கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. இது வந்து பர்டிகுலர் டாபிக் வந்து சொல்லிட்டாங்க. மற்ற பகுதியெல்லாம் டாபிக் இல்லை, அது பிற்பகுதியில பார்ப்போம். ஸோ 1 by 1 இதுல வந்து பார்க்கலாம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா தெளிவா கொடுத்துட்டாங்க, டாபிக் வந்து இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோன் ஏஜ்னு ஒண்ணு இருக்கும், கற்காலங்கள் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்படின்னா, குப்தாக்கு முன்னாடி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து வேதிக் ஏஜ், வேத காலம். இந்த வேத காலத்தையும் 2ஆ பிரிக்கலாம். ரிக்வேதா டைம் பிரிக்கலாம், நியூ வேதிக். ஓகேங்களா, இது வந்து லிட்ரேச்சர் சம்பந்தமா தான் இருக்கும், நியூ வேதிக் ஏஜ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புத்திசம், ஜெயினிசம். ஸோ இதை புத்தர்களை பத்தியும் ஜெயினர்களை பத்தியும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க ரிப்பப்ளிக்ஸ்லாம் நிறைய வரும். ரிப்பப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிங்டம்ஸ் வரும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மௌரியாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மௌரியாஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க கொஸ்டின்ஸ் வந்து இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம வந்து சிலபஸ்ல வந்து குடுக்கல. ஆனா, நமக்கு எங்க போகுதுன்னா, கல்ச்சுரல் கன்டினியூட்டின்னு இருக்கு பாருங்க. அந்த பகுதியில கேட்டுர்றாங்க. இப்ப ரிக்வேத டைம்ல என்ன இருக்கும் கல்ச்சுரல் கல்ச்சுரல் கன்டினியூட்டினா அத கேட்டுர்றாங்க. பாமினி அதாவது புத்ததிசம், ஜெயினிசம் இதுலருந்து கல்ச்சுரல் கன்டினியூஸ கேட்டுர்றாங்க. மௌரியாஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அசோகர பத்தி தமிழ்நாட்டுக்கு முக்கியமா அந்த ரிப்பீட்டடான கேள்வி ஒண்ணு இருக்குங்க. ராக் எடிக்ட் 2. இந்த ராக் எடிக்ட் 2 வந்து என்ன சொல்லுது? அந்த கர்த்தூன் வந்து யாரை பற்றி சொல்கின்ற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. டிஎன்பிசில, ஹிஸ்டரியில. மௌரியாஸ் பத்தி அது. அது தமிழகத்தோட லிங்கா இருக்கு. அப்ப மௌரியார கேட்கலனாலும், மௌரியர்கள் வேற எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ கல்ச்சுரல் கன்டினியூட்டிக்காக தமிழ்நாட்ட பத்தி அதாவது சோலாஸ், பாண்டியாஸ், கேரள புத்திராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ராக் எடிக்ட்ல கல்லுல வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி அசோகர் வந்து வாழ்ந்த சமயத்துல அவர் வந்து கல்லுல வந்து பதிச்சிருப்பார் தூண்ல. அந்த டைம்ல வந்து இத வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழக வந்து சவுத் இந்தியன்ல இந்த கண்ட்ரிலாம் எக்ஸிட்டா இருந்தது அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரிப்பீட்டான கேள்விங்க. ஸோ இத மாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த மாரி நெறைய கேள்விகள் வந்து இந்த சிலபஸ் இல்ல அப்படின்னாலும், இது 1, 2 கேள்விகள் வரத்தான் செய்யுது. ஸோ நம்ம இதற்கு முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? இத கான்சன்ட்ரேட் பண்ணணுமான்னா, நம்ம வந்து முதல்ல சிலபஸ வந்து கவர் பண்ணணும். அடுத்து தான் நம்ம வந்து அத பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதாவது இத எப்படி அணுகணும்? இத எப்படி அணுகணும்? வேற வழியே இல்ல. புக்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ, ஸ்கூல் புக்ஸ்ல நீங்க வந்து 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஹிஸ்டரி புக்ஸ்ல என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் வந்து தெளிவா வந்து படிச்சுக்கணும். வேற வழியே கிடையாது. இந்த டாபிக்ல. அதுக்கப்புறம் இந்த பகுதிய எப்படி ஹேண்டில் பண்றது? எந்த பாயிண்ட்டும் விட முடியாது. அதுதான் இந்த பகுதி. இந்த இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஏரியாவுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க? இந்த டாபிக்ல ஏரியா. ஸோ வந்து அரசர்கள் பத்திலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. அசோகர பத்தி ரொம்ப போவாங்களா? போமாட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சொசைட்டி இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் இருக்கும். ஸோ அங்க வந்து லிட்ரேச்சர் இருக்கும். ஸோ இப்ப புரியுதுங்களா? அங்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கல்ச்சர் பத்தி கன்டினியூட்டின்னு ஒரு அடுத்த பார்ட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இது எல்லாத்தையும் படிக்கணும். இந்த இந்த சொசைட்டி, எக்கனாமிக், கல்ச்சர், லிட்ரேச்சர் எல்லாமே இந்த பகுதியில நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். அது மேக்ஸிமம் இந்த ஏரியா தான் டாபிக் இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் தான். ஸோ அதே மாரி இந்த ஏரியாவுக்கும் வந்து நம்ம கல்ச்சர் கன்டினியூட்டி படிக்கும்போது, இந்த 4 டாபிக்கும் இந்த என்ன பண்ணணும், இந்த ஏரியாவிலயும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். அதனால தான் எந்த பகுதியும் விடக்கூடாது. சிலபஸ்ல இருக்கிறது வந்து எதுவுமே விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி மூலியமாக தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் சொல்லுவோம். அங்கங்க இந்தியா முழுக்க தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கற்காலங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்க லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து ஃபேக்ட் தான். இந்த ஏரியாவை இப்போ ஸ்டோன் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்பது ஒரு மக்கள் ஒரு இடத்தில் கூடி வாழ ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு வந்து ஒரு கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது அது வந்து என்ன கல்ச்சரா மாறுது, நகர நாகரிகமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்றது ரிப்பீட்டடான கேள்வி. அரபன் சிவிலைசேஷன், அரப்பானா ஏன் பேர் வந்தது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் அப்படின்னா அது என்னன்னா, நார்த் பகுதி ஒரு ஏரியா, இப்போ இந்தியா இருக்கு, இப்போ தமிழகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இல்லை நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அது நார்த் இந்தியா, அதாவது பாகிஸ்தானுக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் நடுப்பகுதியில். இப்போ இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, இது பகுதி. ஸோ 4 பகுதிகளில் வந்து இப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா, இது எந்த பகுதி தான் ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட், எந்தெந்த ஊர்ல இருந்தது, இந்தியாவில இருந்தது, பாகிஸ்தான்ல இருந்தது, இது வந்து 4 முனைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட். அடுத்து இண்டஸ் சிட்டிஸ். கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ் சிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹராப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு 9, 10 சிட்டி கிட்ட வரும். நம்ம முக்கியமான சிட்டிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம், எந்த வருஷம்
வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யார் வந்து கண்டுபிடிச்சா, எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது, நதிக்கரை, ரிவர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டவுன் பிளானிங், நகர அமைப்பு வந்து பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து ரிப்பீட்டடா கேள்வி. இது வந்து சிறப்பு அம்சம். இண்டஸ் வேலி சிட்டிஸினுடைய சிறப்பு அம்சம் நகர அமைப்பு, நகர நாகரிகம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, ட்ரேட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பொருள்கள் உற்பத்தியானது, அந்த இடங்கள்ல இருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு ஏற்றுமதியானது, என்ன வெளிநாட்டுல இருந்து என்ன பொருட்கள் இறக்குமதியானது போன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. கோல்டு, சில்வரு, அடுத்து வந்து காப்பர், டின், இந்த போன்ற வகையில எங்கெங்கெல்லாம் விளைஞ்சது, எங்கெங்கெல்லாம் அவர் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வரணும். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா நம்ம வந்து நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கும். டெரகோட்டா வந்து கிடைச்சிருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இமேஜஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும். ஸ்டோன் இமேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதுல வந்து அவங்க வந்து எப்படி ஆர்ட் கல்ச்சரை வந்து யூஸ் பண்ணாங்க, எப்படி வரைந்தார்கள், அந்த கலைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. ரிலீஜியஸ் பிராக்டிஸ், அவங்க வந்து அவங்க கிடைத்திருக்கின்ற பொருட்கள் வந்து, அதுவும் டெரகோட்டா வந்து பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா மதர் காடஸஸ், தாயினுடைய அந்த தாய் கடவுளை வந்து அவங்க வந்து கும்பிட்டு இருக்காங்க. ஃபீமேல் டயட்டி, சீப் ஃபீமேல் டயட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பசுபதி மகாதேவ், அதாவது புரோட்டோ சிவா அப்படின்னு வந்து ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை பத்தி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். பரியல் ப்ராக்டிஸ்னா நம்ம வந்து எவ்வாறு புதைத்தார்கள், அவங்க வந்து எப்படி வந்து புதைத்தாங்க, அதுக்கான எவிடன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்ற விஷயம் பரியல் பிராக்டிஸ். அடுத்து லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட். அவங்க லாங்குவேஜ் வந்து படிக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக்டோகிராபிக் வடிவத்துல இருக்கும். ஸோ அதை வந்து எப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து எந்த எப்படிலாம் வந்தது போனது வந்தது தான் அந்த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்ஸ். அப்படி இண்டஸ் வேலி டிக்ளைன், அது எப்படி அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நாகரிகம் வந்து அழிந்தது அப்படின்ற போன்ற தகவல்கள், எந்த வருடம் அழிந்தது. ஸோ இங்க வந்து இயர் வந்து ரொம்ப முக்கியம். எந்த வருஷத்துல வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிந்து சமவெளி நாகரிகம் பெயரிடுதல், புவியியல் பரப்பு, சிந்து சமவெளி நாகரிகங்களும் விவரங்களும், நகர அமைப்பு, உழவு எப்படி செய்யறாங்க, விலங்குகளை எப்படி பாதுகாக்கிறாங்க, வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி, கலையின் கைவினை, சமய பழக்கங்கள், அடக்கம் செய்யும் முறைகள், மொழி, ஸ்கிரிப்டுகள். அப்படிதான் அது மொழி தான் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ஸ்னா அதான் ஸ்கிரிப்ட், மொழி தான் லாங்குவேஜ். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ அதைத்தான் இங்க இப்படி சொன்னோம். ஸோ இதுதான் இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ இங்க வந்து இந்த பகுதிகள், இந்த பகுதிகள், இந்த பகுதி தான் ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம சம பழக்க வழக்கங்களுக்கு உண்டான இந்த கலைகள், அதாவது சமய பழக்க வழக்கங்கள்ல கிடைச்சிருக்கிற புரோட்டோசிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த டவுன் பிளானிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணது. ஸோ இதை பற்றிலாம் ஒன்று நம்ம வந்து முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் அப்படின்னு குப்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நடுவில் சொல்லியிருக்கோம் இந்த முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பகுதியில இது நிறைய பேர் வந்து போயிடுறாங்க. ரிப்பப்ளிக், அதாவது மௌரியர்கள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அரசர்கள் நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. அதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு சிறப்பான, அதாவது பழைய காலத்தினுடைய கற்காலம், பழைய கால சிறப்பு காலம், கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்தினுடைய கோல்டன் ஏஜ் அப்படின்னா, பண்டைய காலத்தினுடைய கோல்டன் இந்தியாவின் ஏஜ் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா குப்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வ செழிப்போடு இருந்தார்கள். இதுதான் நம்ம வந்து மெயினா ஒரு கோல்டன் ஏஜ்னா என்னது அர்த்தம், சிறப்பாக இருந்தார்கள். அது எந்தெந்த விஷயத்தெல்லாம் சிறப்பாக இருந்தாங்க, கலை, கட்டடம், லிட்ரேச்சர், அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அரசர்கள் அப்படின்னா மௌரிய அரசுகளுடைய ஃபேமஸ் ஆனவங்களா, அசோகருடைய ஃபேமஸ் ஆனவங்களா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், இல்லை கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்துசம் அப்படின்னு சொல்லலாம். இந்துக்களுடைய பீரியட் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து குப்தர்களுடைய யார் வந்து வந்தாங்க, ஸ்ரீகுப்தர் தான் நிறுவியவர், பவுண்டர். அது எப்படி அவர் அதை நிறுவினார், அதற்கு வந்து யார் உதவி புரிந்தார்கள் அப்படின்றதுதான் இது. இது வந்து 3rd century, இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். கோல்டன் ஏஜ்னு வந்து சொல்றோம், நம்ம வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்றோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
பொற்காலம். ஸ்ரீகுப்தா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் சந்திரகுப்தா 1. அடுத்து வந்து சமுத்திரகுப்தா. அடுத்து வந்து சந்திரகுப்தா 2, குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா. அதுக்கப்புறம் பேரரசனுடைய வீழ்ச்சிகள். ஸோ இது ஒவ்வொரு அரசருக்கும் முக்கியமானது என்ன? வார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து ஏதாவது பில்லர் எழுப்பி வச்சிருப்பாங்க. அந்த பில்லர்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பார்ப்போம். வார் ரொம்ப முக்கியமானது. பில்லர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மேரேஜ் அலைன்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காயின்ஸ் வெளியிட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து இவங்க பீரியட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். பிளஸ் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டு அறிஞர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்க ஏதாவது புக்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ குப்தன் எம்பையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் நம்ம இந்த ஏரியாவுல நம்ம பார்க்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயின்ஸ் பத்தி தான் படிப்போம்னு சொன்னோம். ஸோ இதுதான் காயின்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசர்களுடைய எதெல்லாம் நலந்தா யூனிவர்சிட்டி குமாரகுப்தர் வந்து கட்டியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கந்தகுப்தர் ஏஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அவர்களுடைய சிறப்புகள் என்ன, பட்ட பெயர்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு செட்டப். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா குப்தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வி வரும். அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டை பல வகைகளாக பிரித்து வைத்திருப்பார்கள். அது வந்து நிர்வாக பகுதியில் என்ன, அது எந்த மாநிலம், மாவட்டம், நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, மாநிலம், மாவட்டம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் வரும்போது பஞ்சாயத்து வரும்போது தாலுக்கா வரதெல்லாம் அவங்க வந்து அந்த காலத்திலேயே பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இவர்கள்லாம் அந்த காலத்திலேயே முன்னோடிகளாக இருந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பெயர்கள் என்ன? அப்புறம் இம்பார்ட்டன்ட் அபிஷியல் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகாரிகளுடைய பெயர் என்ன, அவங்க அவங்க எந்த பெயர்களால் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சொசைட்டி அப்படின்னு போது ரிலீஜன் அப்படிங்கும்போது வந்து இங்க வந்து சொசைட்டி என்பது பிராமணிசம். நம்ம ரிவியூவல் பெஸ்ட் இந்துசத்தினுடைய ஏஜ் பொற்காலம் என்று சொல்றோம் நம்ம இந்த நேரத்தை. ஸோ அதுல வந்து நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இதுல வந்து பிராமணிசம் வந்து டாமினேஷனா இருந்தது. அதனால இந்து ரிவியூவலிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இந்துனுடைய கலாச்சாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிவியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி எக்கானமி வந்து அவங்க வந்து லேண்டை வந்து பல விகுதிகளாக பிரித்து பிரித்தார்கள். வேஸ்ட் லேண்ட் என்னது, நிலம் பயிரிடப்படாத பகுதி எது, பயிரிடப்பட பகுதி எது, வாழ்கின்ற மக்கள், மேய்ச்சலுக்கு நிலம் உண்டானது, காடு பகுதிகளை பல பகுதிகளாக பிரித்து அதற்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தா ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சந்திரகுப்தா மற்றும் சமுத்திரகுப்தா டைம்ல வந்து அவங்க நிறைய வந்து கோர்ட்டு, நிறைய விஷயங்கள் அவங்க பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காளிதாசா, அமர்சிம்மா, தன்வந்திரி, வாரகமித்ரா நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த இவங்க இருந்தாங்க, இதை பத்தியான நிறைய குறிப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கு. குப்தன் ஆர்கிடெக்சர் இந்த காயின்ஸ்ல வந்து பாருங்க நிறைய ஆர்ட் இருக்கும். ஸோ இதை பத்தியா நிறைய வந்து வாரகா கிரேட் போர்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அதை வந்து உதயகிரியில வந்து இருக்கு. அந்த கிரேட் போர்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரகாசி மேல உதயகிரியில இருக்கு. ஸோ அதை எப்படி அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கு, அவங்க பெயிண்டிங் எப்படி பண்ணாங்க போன்ற விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறது தான் இது. அது வந்து ஆர்கிடெக்சர்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கர்ப்ப கிரகா. ஸோ வந்து கர்ப்ப கிரகான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயில்ல டெம்பிள்ல நம்ம சொல்லுவோம் கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சேக்ரட் ரூம், சேக்ரடு ரூம், புனிதமான அறை அப்படின்னு சொல்றோம். சேக்ரம் ரூம்னா வந்து ஒவ்வொரு கோயிலையும் இருக்கு கர்ப்ப கிரகம். அதை எப்படி இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்பல இருந்து ஒரு பழக்கமாக மாறியது அப்படின்னு பார்க்கணும். அங்கதான் வந்து காடினுடைய இமேஜ் இருக்கும். அதுதான் சாங்டம் ஆஃப் சாங்டோரம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சாங்டம் ஆஃப் சாங்டோரம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு. அடுத்து ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் நம்ம வந்து இந்து டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ராமாயணா, மகாபாரதங்கள்லாம் வந்து விஷ்ணு புராணா, வாயு புராணா போன்ற விஷயங்கள்லாம் இந்த டைம்ல ரொம்ப உதயமாகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஜெயின் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. நிறைய ஸ்மிருதி, பிரகாஷ் ஸ்மிருதி, அடுத்து வந்து கட்டையான ஸ்மிருதி. ஸோ நிறைய ஸ்மிருதிகள்லாம் வருது. நிறைய புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய வருது. அடுத்து வந்து நம்ம வந்து ஆத்தர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நிறைய ஆத்தர் தன்வந்திரி அதை பார்க்கிறோம். அமர்சிம்மா பார்க்கிறோம். பச்சையான ரீதியை காமசூத்ரா தெரிஞ்சுக்கணும். வாரகமித்ரா வந்து அவரு எழுதி என்னென்னலாம் எழுதியதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். விசாகதத்தா எழுதி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து கடைசியா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ரானமி வந்து சயின்ஸ் தான். சயின்ஸை வந்து ஆரியப்பட்டார் வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஜீரோ வேல்யூ கொடுத்தவர் அவர் தான். ஸோ உலகுக்கே ஜீரோ வேல்யூ கொடுத்தது இந்தியா. அது வந்து ஆரியப்பட்டா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாரகமித்ரா, பிரம்மகுப்தா, தன்வந்திரி அவங்கெல்லாம் சயின்ஸுக்கு வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க போன்ற விஷயங்கள் வந்து அஸ்ட்ரானமி சயின்ஸ் பகுதியில தெரிஞ்சுக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த பகுதியை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான் அப்படின்னும் போது இடைக்கால இந்தியா வந்துடும். ஸோ இந்த நடுப்பட்ட பகுதிகளில் வந்து நிறைய ராஜபுத்திர அரசர்கள்லாம் அந்த டெல்லி சுல்தானுக்கு முன்னாடி ஆட்சி செய்திருப்பார்கள். நிறைய அரசர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டிகள் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒற்றுமை இன்மை காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்து எங்க இந்தியாவை ஆண்ட முஸ்லிம்களை பத்தி படிக்கிறது தான் இந்த டெல்லி சுல்தான்கள் பகுதி. ஸோ இந்த டெல்லி சுல்தான்கள் பகுதியை வந்து நம்ம வந்து நான்கு 5 விதமாகவே பிரிச்சுக்கலாம். அதாவது ஸ்லாவ் டைனஸ்டி, டெல்லி சுல்தான்கள் அடிமை வம்சம், அடுத்து வந்து கில்ஜி வம்சம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம், சையது வம்சம், அடுத்து வந்து லோடி வம்சம். சையது டைனஸ்டி, லோடி டைனஸ்டி, துக்ளக் டைனஸ்டி, கால்ஜி டைனஸ்டி, ஸ்லாவ் டைனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து இதுலயுமே நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. இதுவுமே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம குப்தன் எம்பையர்ல பார்த்ததுதான். அவங்க வந்து வார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய சக்சஸர் இந்த வம்சத்தை யார் நிறுவினார், ஸ்லாவ் டைனஸ்டியை வந்து யார் நிறுவினார், கல்ஜி டைனஸ்டியை யார் நிறுவினார், துக்ளக் டைனஸ்டியை யார் நிறுவினார், சையது டைனஸ்டியை நிறுவியவர் யார். ஸோ கில்ஜி வம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஸ்டார்ட் பண்றான் அந்த வம்சத்தை, யாரு முடிச்சு வைக்கிறா எண்டு அப்படின்னும் போது கடைசி முதல் மன்னன் நிறுவியவன், அந்த அழித்தவன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி மன்னன், கடைசி அரசர், பேரரசர், இதெல்லாம் வேர்டு தான். நம்ம தான் வந்து அங்க அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பேரரசர் அந்த மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். அவங்களுடைய வார், அவர்களுடைய முக்கியமா வார் தான். இவங்க பகுதிகளில் அதிகமா வார் வரும். அவங்க வந்து ரீஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நிறைய ரீஃபார்ம்ஸ் இருக்கும், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் இருக்கும். ஸோ அதை பத்தியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய வாரு அவங்க இந்த டெல்லி சுல்தான்கள் ஆண்ட பகுதிகள் தான் நம்ம பார்க்குறோம். அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரீஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வம்சத்திலையுமே வந்து சிறந்த அரசர்கள் யாருன்னு படிச்சுக்கணும். முக்கியமானது சிறந்த அரசர்கள், ஒவ்வொரு வம்சத்திலையுமே சிறந்த அரசர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், வார் தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன ரீஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அதே டைம்ல வந்து நிறைய வெளிநாட்டுல இருந்து நிறைய லிட்ரேச்சர் சம்பந்தமா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு போர்கள் இருந்து யார் வந்தாங்க, செஞ்சிஸ்கான்லாம் அந்த டைம்ல வந்திருப்பாங்க, இல்துமிஷ் எல்லாம் மங்கோல்ஸ் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். ஒவ்வொரு வம்சத்துக்கும் வந்து கண்டிப்பா அவங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் நிறைய வந்து ஆர்கிடெக்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மதங்கள் வந்து மாற வச்சிருப்பாங்க. இந்து ரிலீஜியன் முடிச்சுட்டு முஸ்லீம் ரிலீஜியன்ஸுக்கு வந்திருக்கும். அதை சார்ந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டன போன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மியூசிக் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து இப்போ மேலோட்டமா சொன்னோம்னா அது புரியாது. ஸோ டெப்தா படிக்கும்போது ஒவ்வொரு இது படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அமீர் குஸ்ரு ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பெயிண்டிங் அராப்ஸ்ல நிறைய பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜதரங்கிணி, அந்த லிட்ரேச்சர்லாம் வந்து ராஜதரங்கிணி, மகாபாரதம்லாம் எப்படி வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்ல வேற லாங்குவேஜ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க போன்ற விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசர்கள் தோற்றுவித்தவன் யார், முடிவு கொண்டு வந்தவன் யார், அதுல யாரு சிறப்பு பெற்றவன் யார், அவருடைய வேறு பெயர்கள் என்ன, அவருடைய ஆர்ஜின் என்ன, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் என்ன போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஏரியாவில இருந்துலாம் ஆன்சர் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து முகலாயர்கள். டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வந்து வரவங்க வந்து முகலாயர்கள் வருவாங்க. ஒரு நீண்ட நெடு காலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 வருடங்களுக்கு மேலாக அப்படின்னு எடுத்துக்கலாம். 250 வருடங்களுக்கு மேலாக இல்ல 300 வருடங்களுக்கு வந்து
ஆட்சி செய்தவர்கள் இந்தியாவில் முகலாயர்கள். இவர்களுமே வந்து ஒரு முஸ்லிம் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்களுக்குள்ளே நிறைய போட்டிகள். சரிங்களா? ஸோ இந்த முஸ்லிம் மன்னர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க? டெல்லி சுல்தான்கள்ல வந்து கடைசியா லோடி வம்சத்தை வந்து எப்படி தோற்கு அடித்துவிட்டு எப்படி வந்து இவங்க வந்தாங்க போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்கணும். அது வந்து பாபர் அப்படின்னு பார்க்கிறோம். பாபருடைய ஆரிஜின் என்ன? அவர் எங்கிருந்து வந்தாரு? அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அவருடைய எங்க நம்ம பார்க்கிறது அவுரங்கசீப்பினுடைய அரசவை. ஸோ அதுதான். ஸோ இதுல வந்து இந்த வம்சத்திலேயே முகல் வம்சம் முன்னாடி வந்து டெல்லி சுல்தான்கள் படிக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு வம்சம் இருந்தது. இது வம்சம்லாம் கிடையாது. மொத்த முகலாயர்னா மொத்தமே அவங்க தான். அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வந்து எப்படி ஆண்டாங்க. ஒரே வம்சம் தான். முகல் வம்சம். அதான் முகலாயர்கள் அப்படின்றோம். அவர்கள் வந்து அவங்களுடைய ஹெரிடிட்டி வந்து எப்படி இருந்தா அவருடைய சக்சஸர் எல்லாமே யார் யார் தெரிஞ்சுக்கணும். அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன் உடைய வார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்பருடைய வாரும் முக்கியமானதா. மத்தவங்க வந்து அவருக்கு அவுரங்கசீப்ஸுடைய வார். மத்தவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு அரசருக்குமே வந்து ஒரு சிறப்பு விஷயங்கள் இருக்கும். கலையில யாரு சிறப்பு? ஓவியத்துல சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியா தெரிஞ்சுக்கணும். ஷாஜகான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தாஜ்மஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் வந்து என்னன்னா மியூசிக்ல யார் இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தரை பத்தியும் படிக்கணும் அப்படின்னா வார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு படிக்கும். அப்புறம் வந்து அக்பர்னு எடுத்துக்கிட்டா அவருடைய கோர்ட்ல யார் யார் இருந்தாங்க, அவருடைய முக்கியமான வெற்றிகள் என்ன, அவருடைய இதுல வந்து சில சிறந்தவர்கள் யார் அப்படின்னா அக்பர் தான் வந்து சிறந்தவர். யாரு? இந்த வம்சத்துல. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் ஏன் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். மேரேஜ் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. யார் யாருக்கு யார் யார் பிறந்தாங்கன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்ன்றவங்க வந்து ரொம்ப முக்கியமானது. கடைசி மன்னன் வந்து ஃபேமஸானவர் அவுரங்கசீப். ஆனா 1857 வரைக்குமே முதலாம் இந்திய சுதந்திர போர் இல்ல சிப்பாய் கழகம் என்று அழைப்போம். 1857. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்டன் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லலாம். சார் வந்து பாத்தீங்கன்னா முச்சினி அப்படின்னுவாங்க ஆங்கிலத்துல. ஸோ இதெல்லாம் நிறைய வேர்டு இருக்கு. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் பத்தி படிக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து இது வரைக்குமே ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஸோ அதற்கு வந்து ஆட்சிகள் யார் யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா வந்து குரோனாலஜி ஆர்டர்ல வந்து தெரியும். ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குரோனாலஜி ஆர்டர் வரிசை, கால வரிசை ரொம்ப முக்கியமானது. கால வரிசைகளை வந்து படிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ப்ரொவின்சியல் இவங்க சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்க. ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ஆண்டவர்கள் இவங்க அப்படின்லாம். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுநர்கள் இருக்கின்றவங்க. டிஸ்ட்ரிக்ட் சர்க்கார், பர்கானா, வில்லேஜஸ்லாம் அவங்க எப்படி பிரிச்சு எப்படி ஆண்டாங்க, அதனுடைய பெயர்கள் என்ன. முகல் ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெயிண்டிங் ரொம்ப முக்கியமானது. லிட்ரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனி முறையில நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஷா சூரி ஆப்கான் எம்பையர் அந்த முகலாய பீரியட்ல ஆட்சி செய்யும் போது நடுவுல ஒரு அரசர் வந்து வருவார். அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஷேர்ஷா சூரி. அவர் வந்து ஒரு ஆப்கான். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்றது வந்து பார்க்கணும். நம்மளோட ரோடு எல்லாம் நிறைய இருக்கும். இங்க பாருங்க பெங்கால் டு பெஷாவர் ரோடு இன்னைக்கு வரைக்குமே அது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து புராணா கோயிலா பெல்ட் சாசரம் டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதை பற்றியான விவரங்கள் படிப்போம். யுமாயினை வந்து தோக்கடிச்சு அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னு நடுவுல இவர் இறந்து விடுகிறார். இறந்து விடாம இருந்தா நம்மளுடைய வரலாறு வேற மாதிரி மாறி இருக்கும். சோ யுமாயினுடைய தோக்கடித்து எவ்வாறு அந்த காலங்கள்ல ஆட்சி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி பண்ணார் அப்படின்றதுதான் இவருடைய ஷேர்ஷா சூரி. இது வந்து இன்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இடைக்கால பேரரசாக நடுவுல வந்து போயிடுவார் ஒரு 15 வருடங்கள். சோ அதை வந்து நம்ம வந்து படிக்கலாம். எந்த போர்ல எப்பப்போ யுமாயினை வந்து வின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போன்ற விஷயங்கள் எப்ப அவரு திரும்பி வந்தாரு, இவர் எந்தெந்த வார்ல வின் பண்ணாரு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மராட்டியர்கள். மராட்டியர்கள் என்பது சிவாஜியை வச்சுதான் எல்லாமே. சிவாஜி ரைஸ் ஆகுறாரு பாத்தீங்களா? அவர் சிவாஜி எப்படி வந்து ரைஸ் ஆகுறாரு அதை பொறுத்து தான் இந்த மராத்தாவினுடைய வளர்ச்சி இருந்தது. சோ அதற்கப்புறம் சிவாஜிக்கு அடுத்து வந்து யாரெல்லாம் ஆண்டாங்க, அவருடைய முக்கியமான வார் என்ன, யாருக்கெல்லாம் போட்டி இருந்தது அப்படின்ற விஷயங்கள். அடுத்து வந்து பேஷ்வாஸ் ரூல்ஸ். சிவாஜியினுடைய ஹெரிட்ரி யார் இருந்தாங்க. அடுத்து வந்து பேஷ்வாஸ் ஆண்டு இருப்பாங்க. அவரோட முக்கியமானவர்கள் யாருன்றது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கால வரிசைப்படி தெரிஞ்சுக்கும்.
சிவாஜி எங்க பிறந்தாரு, அவருடைய தாய் தந்தையர்கள் யார், அவர் குரு யார், அவர் வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தார், அவுரங்கசீப்போட எப்படி போட்டி போட்டு அவர் வந்து விக்டரி எப்படி அடைஞ்சாரு, அவருடைய நிர்வாகம் என்ன, ரெவன்யூ வந்து எப்படி கலெக்ட் பண்ணாரு. ஸோ மராத்தா சிவாஜிக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஆண்டாங்கன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவாஜியினுடைய அஷ்டபிரதான் 8 டிபார்ட்மெண்ட் 8 துறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது என்னென்ன துறைகள் யார் யார் பேர்ல எப்படி எப்படி இருந்தது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கணும். பேஷ்வால பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், அடுத்து வந்து லேட்டர் பேஷ்வாஸ். ஸோ வேற யாரெல்லாம் இருந்தாங்க, கால வரிசைப்படி ரிப்பீட்டான ஏரியா, டிஎன்பிசியில ரிப்பீட்டா கால வரிசைப்படி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாங்க. கிரானாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. எந்த ஏரியாவில் கேட்கறாங்களோ இல்லையோ இந்த பேஷ்வாஸ் ரூல்ஸ்ல வந்து வரும். அடுத்து வந்து தஞ்சாவூர் மராத்தா கிங்டம் வெங்காஜி தலைமையில் எப்படி நடந்தது அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிச்சுக்கலாம். இதுதாங்க மராத்தர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே ரிப்பீட்டான கேள்விகள் வந்துட்டு இருக்குதான் பார்க்கணும். அடுத்து வந்து விஜயநகர பாமினி கிங்டம். முதல்ல வந்து பாமினி கிங்டம் வந்து பார்க்கணும். 1347 1527 வரைக்கும் அசான் கங்கு, பாதம் ஷா என்ற பாமன் ஷா 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதாவது சிறு அரசர்கள் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க, போறாங்க வராங்க, அதை இவங்க ரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆட்சி செய்கிறார்கள். இந்த பாமினி அரசுக்கும் விஜயநகர அரசுக்கும் எப்பவுமே வந்து போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உள்ள தொடர்ந்து சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரூலர் யாரு, அவங்க என்ன சிறப்பு செஞ்சாங்க, அவங்களுடைய கட்டடக்கலைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாமினி கிங்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு 5 ஸ்மாலர் கிங்டமாக பிரிவடைந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். அகமது நகர், விஜயபூர், பெரார், கோல்கொண்டா, பிதார். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க நிறைய பேர்கள் வந்து இருக்கும். அது பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதான் பிதார், கோல்கொண்டா பகுதிகளில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர கிங்டம் பாமினி அரசுல வந்து சங்கமாஸ், சலுவாஸ், துளுவாஸ், ஆரவீடு அப்படின்ற அங்கேயுமே ஒரு 4 டைனஸ்டி அரசர்கள் வராங்க. ஒவ்வொன்றுத்திலுமே வராங்க. நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ கோல்டன் ஏஜ் ஆஃப் தெலுங்கு அப்படின்னு வந்து சொல்றோம். துளுவாஸ் அவரு. இதுல வந்து மேற யாருன்னா தேவராயா ஒண்ணு, அவர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. கடைசியில வந்து இந்த தலைக்கோட்டை போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 1565 வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கேள்விகள் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. யார் யார் எந்தெந்த வாரில பயன்படுத்தினாங்க. வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து விஜயநகர கிங்டம்ல நிறைய வந்து வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தோம் நம்ம பாக்குறது வந்து கிருஷ்ணதேவராயனுடைய அவை. இந்த அவையில யார் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க, அந்த 9 பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யார் யாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய பேர் சிறப்பு எதுனா தெரிஞ்சுக்கணும். நிறைய லிட்ரேச்சர் ஒர்க் நிறைய நடந்தது, போய்ட்லாம் நிறைய பேர் இருந்தாங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபாரின் டிராவல்லாம் இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் இந்த விஜயநகர கிங்டம். நம்ம தெளிவா நம்ம வந்து படிக்கலாம். ஸோ வந்து 8 கவிஞர்களை பத்தி இலக்கியம், தெலுங்கு இலக்கியத்து பொற்காலம், அவர் வந்து தமிழ்நாட்டிலையும் எப்படி வந்து ஆர்கிடெக்சர்லாம் கிருஷ்ணதேவராயர் கட்டினாரு போன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்திய வரலாறுன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே தெரிஞ்சுதான். மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், அடுத்து வந்து சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூத பேரரசு, பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவருடைய ஆட்சி முறை, கலை, கட்டடக்கலை, வணிகம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொருத்தர் பகுதியுமே ஒரு பெரிய பகுதி என்னலாம் சொல்லலாம். இதனுடைய வரலாற்று பகுதி என்பது வந்து ஒரு பெரிய பகுதி. ஸோ அது வந்து வேற வழியே இல்லை. நிறைய அரசர்கள் வந்து இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா, அதுதான் இங்க சொல்ல வந்த ஹிஸ்டரி. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி படிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து 8வது யூனிட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் மூவேந்தர்களை பத்தி படிக்கிறோம். ஸோ இதுலயுமே வந்து அரசர்கள் அப்படி எடுத்துட்டாவே அதை தோற்றுவித்தவர் யார், அது சிறப்பு பெற்றவர் யார், அது யார் முடிவடைந்தது, அவர்கள் வந்து என்னெல்லாம் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், அவருக்கு என்னென்னலாம் கோயில் கட்டினாங்க, போனாங்க, வார் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கிரானாலஜி பிரகாரம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். நம்ம இண்டிவிஜுவல் வரும்போது படிச்சுக்கலாம். மேற்கொண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே விஷயங்கள் தான் இவங்களுக்கும் வந்து படிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து சேஞ்ச் இன் கல்ச்சரல் கண்டினியூட்டி. அதுதான்
கல்ச்சர் கன்னுடைய ஹரப்பா பண்பாடு, வேத காலம், அதாவது நம்ம வந்து பண்பாடு அப்படி எடுத்துட்டோம்னா, கற்கால பண்பாடு, ஹரப்பா பண்பாடு, வேத காலம், மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, இந்திய அரசுகள், டெல்லி சுல்தான்கள், இது எல்லா அரசுகளையும் பண்பாடு என்ன இருக்கோ அந்த பண்பாடு எல்லாத்தையும் படிச்சுக்கணும். முகலாயர் காலத்துல மியூசிக் என்ன ஃபேமஸ், டான்ஸ் என்ன ஃபேமஸ், ஆர்கிடெக்சர் என்ன ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும், பெயிண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குப்தர் பேரரசு, மௌரியன் பேரரசு, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல தனியாக சேஞ்ச் இன் கண்டினியூட்டி இன் கல்ச்சுரல் இந்தியானா தனியாலாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். எத்திக்ஸ் புக்ஸ்ல வந்து இருந்து கவர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து +1 எத்திக்ஸ் புக்ஸ்ல இருந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கலை கட்டெல்லாம் இது வந்து நீங்க அந்த பகுதியில இருந்து நீங்க படிச்சுக்கணும். அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப போட்டுலாம் குழப்பிக்க கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்பது கலாச்சாரம். நம்ம வந்து ரேசியல் குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்க. நீக்ரோயிட், புரோட்டோ ஆஸ்திரேலியாட், மங்கோலியாட், மெடிடேரியன் சொல்லிட்டு லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்தோ யூரோப்பியன் ஆரியன்ஸ்னுவாங்க, டிராவிடியன் ஃபேமிலி அப்படின்னுவாங்க, ஆஸ்திரியா நிசாதா அப்படின்னுவாங்க, சீனோ டிபிடன் கிரிப்டான்றாங்க. ஸோ இவங்களுடைய கல்ச்சர் என்ன, ஃபுட் என்ன, கிளாத் என்ன, ஃபெஸ்டிவல்ஸ் என்ன, இவங்க என்ன குரூப்பா பிரிஞ்சிருக்கிறாங்க போன்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருடைய கல்ச்சர் பகுதி தான். எந்தெந்த டான்ஸ் எல்லாம் என்னென்ன பகுதிகளில் இவங்க ஒவ்வொரு தான் ஒவ்வொன்றும் ஏற்கனவே பார்த்துருப்போம். டான்ஸ் இந்த ரேஸ் லாங்குவேஜ் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. முக அமைப்பு, அவருடைய என்ன பேசுறாங்க, கல்ச்சுரல் கண்டினியூட்டி தான். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது வந்து நிறைய இருக்கும், அங்கங்க கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது தான். ஸோ எல்லாமே வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல இருக்குங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனக்குழு, இதுதான் தமிழ்ல கொடுக்குறோம், வேற ஒண்ணுமே இல்லை. இனக்குழுக்கள் 4 குழுக்களாக பிரித்திருப்பார்கள். மொழி குழுக்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 4 குழுக்கள். ஸோ அதுதான் பார்த்தோம் நம்ம, வேற ஒண்ணும் இல்லை. செக்குலர் ஸ்டேட். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற அரசு, சமூக நல்லிணக்கம் கொண்ட அரசு அப்படின்றோம். ஸோ இந்தியர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மதச்சார்பற்று ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். ஸோ இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செக்குலரிசம் வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே புகுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஸோ பிரியாம்பல் அப்படின்னும் போது கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 42வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இந்த செக்குலர் என்ற வேர்டு வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஷாபானோ கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோசியல் ஹார்மனி அப்படின்னா பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன். நிறைய ரிலீஜன் எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றாக இணைந்திருப்பது. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ அதாவது அசோகம் டைம்ல இருந்து ரிலீஜியல் டிஃப்ரெண்ட் ரிலீஜனை அக்செப்ட் பண்றாங்க. டெல்லி சுல்தான்கள் வந்து அரசர்கள் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் வாழ்ந்த மக்கள்கள் எல்லாமே இந்துக்களாக இருந்தார்கள். ஸோ இந்த அவங்க 2 பேருமே கோ எக்ஸிஸ்டன்ட் வந்து ஒன்றுமையாக இணைந்து எக்ஸிஸ்டா இருந்தாங்க, வாழ்ந்து வந்தார்கள் பார்க்கணும். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வரும்போது தற்போது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மக்கள் நம்ம இந்திய வந்து பார்த்தோம் அப்படின்னா பல மதங்களை கடந்து பல ஜாதிகளை கடந்து வந்து தொடர்ந்து ஒரு ஒரு நல்லிணக்கத்தோடு இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்போ கொண்டு வராங்கன்னு பாக்குறாங்க. எல்லா ரிலீஜனுக்கும் வந்து பொதுவா செக்குலர் போது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். எதையும் சார்ந்து நாம் செல்ல முடியாது அரசு அப்படின்றதான் இங்க முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் தமிழ்ல வந்து நம்ம பார்க்கிறோம். மதச்சார்பற்றது, மதம் அமைதியான சமூக வாழ்வுக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு பாக்குறோம். வேறுபட்ட மதத்தை சார்ந்தது ஏற்றார்கள் அப்படின்னு பாக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இது எந்தெந்த ஏரியாவில இருந்து ஸ்கூல் புக்ல இருந்து வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வரலாற்று பகுதியில சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமானது. மற்ற பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுங்க. இது வந்து 8வது யூனிட்டுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த சமத்துவம் பாருங்க. கடைசியா நம்ம செக்குலரிசம், பன்முகத்தன்மை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ குடிமையியல் பகுதியில எடுத்துக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பகுதி நம்ம பார்க்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குடித்தலைமையிலிருந்து பேரரசுன்றது பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாக்குறோம். இங்க வந்து குப்தர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னது 6வதுல இருந்து 3rd செமஸ்டர்ல குப்தர்கள் அப்படின்னு. பண்டைய கால தமிழகத்தின் பண்பாடு. ஸோ இங்க வந்து 8வது யூனிட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் ஹிஸ்டரி. வேற ஒண்ணுமே இல்லை. மௌரியர்கள் பற்றி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். தென்னிந்திய அரசுகள், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி நம்ம வந்து பார்க்கிறோம். அதுலயும் சிலபஸ் இருந்தது. ஸோ இங்க வந்து படிச்சுக்கணும். ஸோ இங்க இடைக்கால வரலாற்றை படிக்கும்போது நம்ம வந்து பிற்கால சோழர்கள், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி படிச்சுக்கணும். ஸோ இங்க வந்து டெல்லி சுல்தான்கள் பத்தி படிக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமத்துவம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து விஜயநகர பாமினி கிங்டம்னா இங்க இருக்கு பாருங்க. 7th செகண்ட் டேர்ம்ல இருக்கு. முகலாய பேரரசு செகண்ட் டேர்ம்ல இருக்கு. மராத்தியர்களும் செகண்ட் டேர்ம்ல இருக்கு. 6th 7th தான் அந்த ஏன்ஷியன் இந்தியா வரும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா மற்றதெல்லாம் வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்துடும். தமிழகத்துல சமணம், பௌத்தம், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் கலைகள், கட்டிட கலைகள்லாம் நம்ம வந்து இந்த கல்ச்சரல் கண்டினியூட்டிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்திய கல்வியில் வளர்ச்சி அப்படின்னா அதில் மாடர்ன் இந்தியா தான். இது வந்து ஐஎன்எம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஐஎன்எம் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை.
இதுல வந்து படிக்க வேண்டியது வந்து பண்டைய நாகரிகங்கள், தமிழ் சமூகங்கள், அறிவு மலம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியும்னா, ஸ்டோன் ஏஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும். கற்காலங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். கல்ச்சரல் கன்டினியூட்டின்னு வருது பாத்தீங்களா? அது நாகரிகங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 8வது யூனிட்டுக்கு யூஸ் ஆகுங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பண்பாட்ட பத்தி நம்ம இதுல குடுத்துருக்காங்கல்ல, கல்ச்சரல் கன்டினியூட்டி அங்கங்க நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து 10த் புக் வந்து மாடர்ன் இந்தியா ஐஎன்எம்க்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து வந்து 11த்ல தான் நம்ம வந்து எல்லாமே வந்து படிப்போம். மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க 11த் கூட போய் படிக்கலாம். வந்து இப்போ வரலாறு பகுதி போது நம்ம வந்து குப்தர்கள், இங்க வந்து பாருங்க வேதகாலம், செம்புகாலம், இங்க வந்து சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்க பாத்துங்க. தென்னிந்தியாவின் பண்பாடு வளர்ச்சி. ஸோ அரேபியர்கள் வரைக்கும் பிற்கால சோழர்களும், பாண்டியர்களும் வந்து சவுத் இந்தியனுடைய ஹிஸ்டரிய வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பாமினி கிங்டமுடைய வரலாறு. ஸோ முகலாய பேரரசு, மராத்தியர்கள்லாம் 11வது புக்ல இருக்குங்க. ஐரோப்பியர்கள் வரலாறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியா ஐஎன்எம்க்கு போயிடும். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இது பகுதியில பார்த்தது வந்து ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா தான் நமக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற பகுதியில வரலாறுன்னு பகுதியில குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏற்கனவே சொன்னது தான். நீங்க ஹிஸ்டரி படிச்சுட்டாவே 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்காரணம் கொண்டும் 20 கேள்விகளுக்கு குறையாமல் உங்களுக்கு வரக்கூடிய பகுதி தான் இந்த ஹிஸ்டரி. ஐஎன்எம் சேர்த்து சொல்றேன். 8வது யூனிட் ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரி எல்லாமே சேர்த்து வந்து 20, 25 கொஸ்டினுக்கு மேல தான் வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஸோ வந்து யாரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இன்டெப்தா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக்ல நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.